குட்டீஸ். நீதமே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குட்டீஸ் டெரஸ் கார்டன். இது இன்றைய அறுவடைங்க. இன்றைக்கி என்னென்ன வந்திருக்குன்னு என் மாடி தோட்டத்தில் பார்க்கலாங்க. அது ஒரு சின்ன தோட்டம் தான் வச்சுருக்கேன். பெரிய தோட்டமாக மாடி ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஒரு 10-12 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், நிறைய ஒரு 10-12 ஸ்டாண்டு, எல்லாத்துலேயும் நிறையா வச்சுருந்து கிட்டத்தட்ட 250-300 பேக்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். க்ரோ பேக்ஸ் எல்லாத்துலேயும் வச்சுருந்தேங்க. என்னால் மேனேஜ் பண்ண முடியல. நான் ரெண்டாவது எனக்கு இதை பராமரிக்கிறதுக்கு தகுந்த இது இல்லைங்கிறதுனால நான் கொடுத்துட்டேன். எனக்கு அர்ஜென்ட் வரணும் இருக்கிறதுனால கொடுத்துட்டேங்க. நான் நிறைய பேருக்கு அதை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டேன். யாராவது வச்சுன்றது எல்லாமேங்கிறதுக்காக ஃப்ரீயாகவே கொடுத்துட்டேன். கொஞ்சோண்டு ஒரு 30-35 க்ரோ பேக் தான் வச்சுருக்கேன். அதில் முதல்ல நான் போட்டுட்டதுனால விதைகள் அதையும் அந்த பந்தல்லையும் விளைஞ்ச காய்கறி. இது ஒரு ஃபேண்டா பம்ப்கின். இது ஒரு ரேர் வெரைட்டிங்க. இது வேற போடலை. முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். அதனுடைய விதைகள் கையை எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த வருஷம் தானாகவே கண்ணு மட்டும்தான் செய்யணும். கண்ணு மூஞ்சி மட்டும்தான். இதை காய்ச்சுதுங்க. அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்த மண்ணெல்லாம் எடுத்தேன், ஃபில் பண்ணியிருக்கேன். அதில் சிவப்பு காராமணிங்க, வெள்ளை காராமணியும் இருக்கும். அதுவும் இப்படி காய்க்கும். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது சிவப்பு காராமணியோட விதைகள். இதுவும் நல்லா டேஸ்டிவாக இருக்குது. பீன்ஸில் ஒரு வெரைட்டி நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும் இல்லையா? அந்த பீன்ஸ் வெரைட்டி மாதிரி இருக்குது. இன்னும் கொத்தரங்காய் செடி சரியாக கிளம்பலை. ஒரு 2 கொத்தரங்காய். அப்புறம் புல்லட் மிளகாய், நீட்டு மிளகாய், இதெல்லாம் மிளகாய் செடியில் விளைஞ்ச மிளகாய்ங்க. மிளகாய் எனக்கு மாடி தோட்டத்தில் எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் கிடச்சிருங்க. இது இந்த வாரத்தில் கிடச்சிருக்கு. இது புடலங்காய், 4 புடலங்காய் காய்ச்சிருக்குங்க. 2 பூச்சி அடிச்சிருக்கு. பூச்சி அடித்து தானாகவே அழித்து போயிடுச்சு. இந்த ரெண்டு புடலங்காய் பூச்சி அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வேலை பறிச்சுன்னு வந்துட்டேன். நல்ல பீஜாக பாருங்கள். அந்த பறித்து பூசணிக்கு புடலங்காய்க்கே ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனை இதில் இருக்குது பாருங்க. இதை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டிவாக இருக்கும். பருப்பு போட்டு கறி பண்ணி சாப்பிட்டாலும். இது லாங் பீன். கிட்டத்தட்ட இது இன்னும் நல்ல பெருசாக கூட வளரும். இது ஒரு ஃபீட்டை தாண்டி இருக்குது. இன்னும் பாருங்க, மரத்தை தாண்டி பெருசாக வளரும். ஆனால் நான் இந்தியாவே பறிச்சுடலான்னு பறிச்சு வந்துட்டேன். அது ஒரு 150-200 கிராம் இருக்குது. அப்புறம் இது தண்டீரை, முளைக்கீரை எல்லாம் கிடச்சிதுங்க. இதெல்லாம் கூட எல்லாம் தானாகவே வந்தது. நான் விதை போடலை. மாடி தோட்டத்தில் தண்டுக்கீரை செடி தோட்டம் ஆரம்பித்த புதுசில் நான் மாடி தோட்டத்தில் கீரை விதைகள்லேருந்து எனக்கு எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் இந்த கீரைகள்லாம் எனக்கு கிடச்சிடுங்க. அதுலேருந்து எடுத்த தண்டுகள், இந்த கீரை தண்டை வச்சு நம்ம சாம்பாரில் போட்டாலும் கீரைத்தண்டு சாம்பார் நல்லாயிருக்கும். கறி பண்ணாலும் நல்லாயிருக்கும். கூட்டு பண்ணால் கறி பண்ணாங்க. கூட்டு பண்ணால் பருப்பு போட்டு தேங்காய் போட்டு கூட்டு பண்ணால் காரப்பொடி போட்டு கூட்டு பண்ண தண்டு. அப்புறம் எதுக்குடா வாழைப்பழத்தோலை வச்சுருக்கான்னு நினச்சிடாதீங்க. அது எதுக்குன்னு சொன்னால், வாழைப்பழத்தோல் நாம் சமைக்கிற காய்கறிகள், சாப்பிட்ற பழங்கள், இந்த தர்பூசணி, முலாம்பழம், இந்த பழங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த பழங்களினுடைய தோள்கள், கரிகாய்களினுடைய தோள்கள், வீணாக போன கரிகாய்கள், இதையெல்லாம் இப்போ எப்போவுமே அதை சின்ன ஒரு பாட்டில் வச்சு அதை அடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் அடியில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டுட்டு துளியோண்டு ஒரு பிடிச்ச பொடி மண்ணை அது மேலே போடணும். போட்டுட்டு தினம் நம்ம தண்ணி விடும்போது அது விட்டா நம்ம பாட்டிலில் போட்டிருக்கிற கோலிலேருந்து செடியிலெல்லாம் இறங்கி செடிகளுக்கு குளுக்கோஸ் மேலே. இது வாழைப்பழ தோல் இருக்கு பாருங்க. இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி செடிகளுக்கு மண்ணில் போட்டு புதைக்கலாம். இதை வேற உனக்கு இப்போ கோடைக்காலம் ஆனதுனால செடிகளுக்கு நம்ம நிறைய நீர் சத்து கொடுக்கணும். எருவை திட உரமாக கொடுக்கறத விட திரவ உரமாக கொடுக்கணும் நிறைய.
அதுக்கு என்ன செய்யலாம்னா நிறைய மோர், புளிச்ச மோரை 7 நாள் புளிக்க வச்சு நல்லா நீட்ட ஒரு பக்கெட்டில் ஒரு டம்ளர் மோரை ஒரு பக்கெட் ஒரு 10 லிட்டரில் கலந்து அதில் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு கலக்கி செடி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், மண்ணுக்கும் விடலாம். செடியில் உள்ள பூச்சிகள் இதெல்லாம் போயிடும், செடிக்கு நல்லா விடலாம். இது வந்து செடியில் உள்ள இதெல்லாம் மக்க செய்து செடிகளுக்கு உணவு நன்றாக கிடைக்கும். அடுத்தது இது வந்து வாழைப்பழத்தோல் வந்து ஒரு சிறந்த உரம். இதை வந்து மிக்சியில் போட்டு காய்கறிகளை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து திர உரமாக பண்ணி செடிகளுக்கு விடலாம். ஓகே, அதுக்காக தான்